ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு திட்டங்கள் 2021லேருந்து 2024 வரைக்கும் போட்ட எல்லா ஸ்கீம்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 5 ஸ்கீம் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஒரு 5 ஸ்கீம் பார்ப்போம். டெய்லி ஒரு 5 ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவம். நம்ம இதே மாதிரி ஒரு திட்டம் பார்த்துருப்போம், மக்களை தேடி மருத்துவம். அதே மாதிரி தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம். எப்படி மக்களோட இடத்துக்கு போயிட்டு மருத்துவ திட்டம் தொடங்குறாங்களோ அதே மாதிரி தொழிலாளர்களை தேடி அவங்களோட இடத்துக்கு, அதாவது கட்டட வேலை செய்கிறவங்க, மற்ற வேலை செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும். இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 10, 2024 லான்ச் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம். எந்த இடம் பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம். அதே மாதிரி தான் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை, தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீம் மூலிமா எவ்வளோ இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கா வச்சுருக்காங்க. 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை செய்ய இலக்கா வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்கீம், அடுத்து புற்றுநோய் பரிசோதனை திட்டம் கேன்சருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் மந்த் தான், சேம் மந்த் இயர் 2024 ஜனவரி 22. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10, இது வந்து ஜனவரி 22, 2024. இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து வரும். இது எங்கே லான்ச் பண்ணுறாங்க, ஸ்கீம் எங்கே தொடங்குறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டத்திலே தொடங்குறாங்க. எந்த விதமான புற்றுநோய்க்கெல்லாம் பரிசோதனை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி கேன்சருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், அது பரிசோதனை பண்ணுவாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம், மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனை நடக்கும். எந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசோதனை நடத்துவாங்க அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையம், வீடுகிட்டே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், அடுத்து மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜிஹெச் அங்கே பண்ணுவாங்க. அடுத்து மருத்துவக் கல்லூரி, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பரிசோதனை பண்ணுறாங்க. 3 விதமான கேன்சர், மவுத் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் மூலமாக வரும் கருப்பை வாய் புற்றுநோய். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக வேக்சின் கூட கொண்டு வந்துருக்காங்க, அது பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, HPV வைரஸ்க்கான வேக்சின். அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா February 5, 2024, அதுக்கு அடுத்த மந்த்து February 5, 2024 மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இந்த லெபார்டரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சேவை எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா கொல்லமலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரியில் தொடங்குறாங்க. இந்த ஸ்கீம் எங்கே தொடங்குறாங்கன்னா கன்னியாகுமரி மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் கன்னியாகுமரியில் தொடங்குறாங்க. February 5, 2024. இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலுமே 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை. எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா 63 வகையான மாதிரிகளுக்கு ஆய்வு பரிசோதனை, அங்கேயே ரிசர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா? அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 18, 2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 18, 2021. எந்த இடத்துல தொடங்குறாங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்குறாங்க. இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள மருத்துவ சேவை. அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 1 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடிபட்டு 48 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 2 நாளுக்குள்ள அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் 1 லேக் வரைக்கும். இந்த காயமடைந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செலுத்து வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கொடுக்குறாங்க. ரிவார்டு கேஷ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரிவார்டாக கொடுக்குறாங்க. இத்திட்டத்தில் 234 அரசு மற்றும் 455 தனியார் மருத்துவமனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அதிகமாக இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 692 மருத்துவமனைகள் வந்து இந்த ஸ்கீமு கீழே செயல்படுது. இந்த ஸ்கீம் வந்து யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லைக்குள் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாநிலம் அல்லது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஸ்கீம் மூலிமா பயன்பெற முடியும். அதாவது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காயமடைகிறாங்க அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும்.
ஃபார் 2 days மட்டும், அது 48 மணி நேரத்துக்கு மட்டும். அடுத்து கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண். கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 102. இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 19, 2024 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. எந்த துறை சார்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 102 மருத்துவ சேவை எண் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இப்படி கேட்பாங்க, சைல்டு அண்ட் உமன் வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்பாங்க. இது கிடையாது, மக்கள் நல்வாழ்வுத்துறை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்களோட டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது நேம் கேட்டிருந்தாங்க. இதை பார்த்து வச்சுக்கணும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன், இப்போ கரண்டாக இருக்கிறவர். இந்த சேவை மையத்தில் 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. இந்த சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேல் தொடர்பு கொள்வர். ஒரு கர்ப்பிணியை 5 முறைக்கு மேல் தொடர்பு கொள்வர். அடுத்து 100% அனைவரிடமும் உடல்நலம் சிகிச்சை விவரம் பெறப்படும். இந்த நபருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட 100% உடல்நலம் சிகிச்சை விவரம் பெறப்படும். தமிழகத்தில் 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 2024 வரைக்கும், அதாவது எம்எம்ஆர் வந்து எவ்வளவா இருந்திருக்குன்னா 45.5 இருந்திருக்கு. அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் ஹெல்த் வாக் திட்டம். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் இந்த ஸ்கீம் எப்போது லான்ச் பண்ணுறாங்கன்னா நவம்பர் 4, 2023 நவம்பர் 4, 2023 இந்த ஸ்கீமை தொடங்குறாங்க. யார் தொடங்கி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஓகே, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாறு என்ற பகுதியில் இருக்குங்க முத்துலட்சுமி பூங்கா இந்த இடத்துல இந்த ஸ்கீமை தொடங்குறாங்க. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் 8 கிலோமீட்டருக்கு ஒரு நடைபாதையை போடுறாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் 8 கிலோமீட்டருக்கு ஒரு நடைபாதையை போட்டு அங்கே நடக்கணும். இதுதான் இந்த ஸ்கீமே. 8 கிலோமீட்டருக்கு நீங்கள் டெய்லி நடக்கணும், அதுதான் இந்த ஸ்கீமே. ஓகேங்களா? தற்போது தினமும் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வதால் உள்ள 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கப்படும். ½ hour எக்ஸசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கப்படும் இந்த ஸ்கீம் மூலயமா. இதற்கான விழிப்புணர்வு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ப்ளஸ் இளைஞர்களுக்கும் வழங்கப்படும். இதற்கான விழிப்புணர்வு. நடப்பம் நல்ல பெரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டருக்கு நடக்கணும். இங்கன்னா எல்லா பார்க்லையும் வந்து ஒரு நடைபாதை போட்டுருவாங்க. எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா நவம்பர் 4, 2023 எங்கே? சென்னையில். அடுத்து ஆருயிர் அனைவரும் உயிர்காப்பும் திட்டம். ஆருயிர் அனைவரும் உயிர்காப்பும் திட்டம் இந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 2024 ஜூலை 6, 2024 லான்ச் பண்ணுறாங்க. எங்கே தொடங்குறாங்கன்னா தலைமைச் செயலகம் சென்னையில். இதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி, அதாவது சிபிஆர் பயிற்சி கொடுக்குறாங்க. இதோட அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு எந்த அமைப்பு மூலமாக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாட்டு கிளை. இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. 42,000 மருத்துவர்கள் மூலம் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். 42,000 டாக்டர்ஸ் மூலிமா சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கும் பார்த்தோம்னா இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி. ஆருயிர் அனைவரும் உயிர்காப்பும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்போ லான்ச் பண்ணுறோம்னா ஜூலை 6, 2024 எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா சென்னையில். தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி தான் இந்த சிபிஆர். அடுத்து நட்புடன் உங்களோடு மனநல சேவை. நட்புடன் உங்களுடன் மனநல சேவை இந்த ஸ்கீம் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 27 அக்டோபர் 2022 27 அக்டோபர் 2022 லான்ச் பண்ணுறாங்க. நட்புடன் உங்களோடு மனநல சேவை எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா சென்னை தேனாம்பேட்டை சென்னையில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆளானவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். யாராச்சும் டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினா அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14416
இதற்கான உதவி எண் வந்து பார்த்தீங்கன்னா 14416. தமிழகத்தில் அனைத்து மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனை. இத்திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் மருத்துவக் கல்லூரி வரை மருத்துவமனை வரை ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இதே மாதிரி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. அது டெலிமனாஸ். அதுக்கும் இதே நம்பர் தான் 14416. ஓகே, இன்னும் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.